வணக்கம். கும்கி பார்ட் 1 எனக்கு ஒரு வகையில் மெமரபிளான படம். ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகும் போதும் சரி, ஆயிரக்கணக்கான முறைகள் விஜய் டிவியில் போட்டு தேய்க்கும் போதும் சரி, அந்த படத்தை டில் டேட் நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் மெமரபிள்னு சொல்ல வரல. என்னன்னா, என்னுடைய முதல் ரிப்போர்ட்டர் வேலையில் சினிமா ரிப்போர்ட்டிங் சைடில் நான் முதல்ல அட்டன் பண்ணேன்னு சொல்ல முடியாது. நான் அட்டன் பண்ண முதல் சில பெரிய லான்ச் ஈவெண்ட்ஸில் கும்கியும் ஒன்று. அதான் காரணம். எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் பிரபு சாலமனுக்கும் கும்கி ரொம்ப மெமரபிளான படமாக தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் அவருடைய லாஸ்ட் ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஹிட். அதுக்கப்புறம் கயல், தொடரி, கார்டன், செம்பின்னு அவர் வேற ட்ராக்ல போயிட்டாரு. இப்போ திரும்ப கும்கி 2ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரும்பலாம் இல்லை. இந்த படம் ஆரம்பிக்கப்படுது 2017. ஸோ சில பல பிரச்சனைகள்னால ரிலீஸ் தள்ளி போய் கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் கூட கேடிஎம்லாம் வரலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ப்ரெஷ் ஷோவில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த சீக்குவலாக என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா? கும்கி பார்ட் 1 பார்த்தா தான் இந்த பார்ட் 2 புரியும்லாம் கிடையாது. ரெண்டுமே கும்கி யானையை பற்றின படம், அவ்வளவே தான் கனெக்ஷன். மற்றபடி அது வேற கதை, இது வேற கதை. திம்பம்ங்கிற மலைப்பகுதியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற சின்ன பையன் அன்பு, பேரில் இருக்கிற அன்பு அவனுக்கு வீட்டில் கிடைக்கல. அவனோட அம்மா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஜெயிலுக்கு போகிறது, வீட்டில் அடிதடி சண்டை சச்சரவுன்னு பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு நாள் பள்ளத்தில் விழுந்த ஒரு சின்ன யானையை அன்பு காப்பாற்றுறான். அந்த யானை அவனுக்கு பயங்கரமாக பெட்டாயிடுது. அதுக்கு நிலா அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப அன்பாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறான் அன்பு. அப்படியே 2 பேரும் வளர்றாங்க. இப்போ மெஜஸ்டிக்காக வளர்ந்து நிற்கிற நிலா ஒரு நாள் திடீர்னு காணாமல் போகுது. இதனால் அன்பு அப்செட் ஆகி அதை தேட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த கும்கி 2. படத்துடைய ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நீண்ட நாள் ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே கூட விஷுவலாக பெரிய இன்கன்சிஸ்டன்சி இல்லை. நிஜத்தில் இறந்து போன சில நடிகர்கள் இப்போ வளர்ந்துருக்கிற சில குழந்தை நட்சத்திரங்களை பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஆடாக இருந்தது. பாசிட்டிவாக பார்த்தோன்னா இப்படி சொல்லலாம். ஆனால் விஷுவலாக செம்ம ஸ்கோப் இருக்கிற இந்த கதையில் கூட ஜஸ்ட் சில பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட்ஸில் மட்டும் சீனிக்கான காட்சிகளை கொடுத்துட்டு மற்றபடி ரொம்ப ரொம்ப சாதாரணமான சினிமாட்டோகிராஃபியே இருக்குது. அதுவும் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். யானையை வச்சு எடுக்க முடியாதுன்னு அதுக்கு மேட்ச் பண்ண நிறைய ஷாட்ஸை போட்டு சீட் பண்ணி இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி வர எந்த சீனுமே ஒட்டவே இல்லை. முக்கியமாக ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை. சாதாரணமாக அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுகிற சீனில் கூட கீ பண்ணியிருக்காங்க. அந்த கீயும் கூட சரியா இல்லை. ஆரம்ப கட்ட காட்சிகளில் அன்புங்கிற அந்த குட்டி பையனுக்கு நிலாங்கிற இந்த யானை ஒரு எஸ்கேப்பாக இருக்குது, அவனுக்கு ஒரு ஆறுதலை தர ஒரு உயிராக இருக்குங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. தென் செகண்ட் ஹாஃபில் அர்ஜுன் தாஸ் கேரக்டர் கொண்டு வரப்பட்ட விதமும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் கேரக்டர் அறிமுகப்படுத்தின விதமும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த சவுண்ட் இன்ஜினியர் கேரக்டர் வச்சு ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க நினச்சேன். அப்படி பண்ணிடலாம். பட் ஒரே ஒரு சீனில் ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டுமே அந்த கேரக்டரை வச்சிருக்காங்க போல இருக்கு. போலீஸை யானை துரத்தி அடிக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் சில்லியாக இருக்குது. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் கிராட்டிஃபையிங்காகவும் மாசாகவும் இருந்தது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மதியழகன் முதல் படம் அமெச்சூர் நடிகர் எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் நடிச்சிருக்காரு. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மைனால உலக புகழ் பெற்ற சூசன் ஜார்ஜை திரும்பவும் அதை விட கொடூரமான ஒரு சின்ன நெகட்டிவ் ரோலில் கொண்டு வந்திருக்காரு பிரபு சாலமன். அவங்க தன்னுடைய வேலையை ஓவர் த டாப்பாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸ்ருதா ராவ், ஹரிஷ் பேரடி, திருச்செல்வம் உள்ளிட்ட நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்க. அர்ஜுன் தாஸ் மட்டுமே ஒரு பேலன்ஸ்டான சட்டிலான நடிப்பை தந்திருந்தாரு. கிரேஷியஸ் இருக்கிற கேரக்டரா இருந்தாலுமே கூட தெளிவான ஸ்மார்ட்டான கேரக்டராகவே போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. நைஸ். கேலிஸ்ங்கிற ஃப்ரெண்டு கேரக்டர்ல வந்தவரும் பரவாயில்ல. பட் பிலோ பார் லெவல் ப்ரொடக்ஷன், மேக்கிங், டேட்டடான ரைட்டிங், சுமாரான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கும்கி 2வை டோட்டலாக காலி பண்ணிடுது. கும்கி 1ல் பாடல்கள் படத்துக்கு பெரிய ஹைலைட். இன்னி வரைக்கும் கூட நிறைய பேருக்கு அது பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பாட்டு கூட மனசில் நிற்கல. இன்டர்நேஷனல் லெவலில் பாப்புலரான ஒரு யானை, பெரிய ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காசையெல்லாம் ஹீரோ என்ன பண்ணார், அவருக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. யானை காணாமல் போனதும் கூட வெளியே உலகத்துக்கு தெரியவே இல்லை. கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் ஆரம்பமாகிற வரைக்கும் இருக்கிற அந்த அம்மா கேரக்டர் அதுக்கப்புறம் டோட்டலாக காணாமல் போயிடுறாங்க. யானை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பேக் டு பேக் 2 சோகமான பாடல்கள் வருது. ஆனால் என்னடா சின்ன கேப்பில் 2 பாட்டு, நமக்கு அதுதான் சோகமாக இருக்கே தவிர படத்தில் வர அந்த கேரக்டருடைய சோகம் நமக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. 5 வருஷம் டிகிரி முடிச்ச ஒரு ஹீரோ கேரக்டர் தன்னோட யானைக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு புரியாமையே இக்னரண்டா நடந்துக்கிறதெல்லாம் கியூட்டா வெள்ளந்தியாலாம் தெரியல, செம்ம இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் இதே கதையை பாலா எடுத்திருந்தாருன்னா யானை தடுக்கி ஹீரோ மேலே விழுந்து அவர் நசுங்கி அதில் மனசுடைஞ்சு போய் யானையும் மலை மேலேருந்து கீழே குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி மனசாட்சி இல்லாமலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜத்தில் நடந்த பொலிட்டிக்கல் விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு பெரிய யாகம் அது இதுன்னு பில்டப் பண்றாங்க. அந்த யாகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வெறும் 5 ஷாட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. படம் முடிகிற வரைக்கும் அதே ஷாட்ஸ் தான் திரும்ப திரும்ப வருது. அந்த யாகம் நடக்கிற இடத்துல தலையை விரிச்சு போட்டு 6-7 சாமியார்கள் சுற்றி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. படம் புடிக்கிற வரைக்கும் அவங்க ஆடிட்டே இருக்காங்க. பாவம், இதெல்லாம் என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறதே தெரியல. கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி லைட்டாக ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சாலும் அதுவும் ஒரு பாயிண்ட்ல புஷ்னு போயிடுது. திடீர்னு ஹீரோ அடிபட்டு கீழே விழுந்ததும் மவுத் ஆர்கனை வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. சரி அதை விடுங்க. யானையும் டக்குன்னு சவுண்டு கேட்டு வெறி வந்து எல்லாரையும் தூக்கி விசிறி அடிச்சு ஹீரோவை வந்து காப்பாத்துது. இதுல என்ன பிரச்சனைனா, ஆல்மோஸ்ட் முதல் 1 மணி நேரம் படம் ஆரம்பிச்சு அன்புங்கிற கேரக்டரும் யானையும் பாண்ட் ஆகிறத காட்டுறாங்க.
காட்டுறாங்க திரும்ப திரும்ப. ஆனால் அன்பு கேரக்டர் கையில் மௌத்தாரகன் இருந்தது, அதை அவர் வாசித்து இந்த யானை ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் ஒரு சீன் கூட காட்டல. அப்படி இருக்கும்போது கிளைமேக்ஸ்லேருந்து திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சது 2017. அதே வருஷம் தான் விவேகம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கிளைமேக்ஸில் காஜல் அகர்வால் பாட்டு பாடி எப்படி ஹீரோ என்கரேஜ் பண்ணி அடிக்க வைப்பாங்களோ அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த படத்தை இப்படி ஒரு சீனை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நானே சமாதானப்படுத்தி சிரிச்சுக்கிட்டேன், சொல்லிக்கிட்டேன். மொத்தத்தில் இந்த கும்கி 2 தமிழ் சினிமாவில் தொடரும் சீக்வல் சாபங்கள் அப்படின்னு கட்டுரை எழுதுனா, டாக்குமெண்ட்ரி எடுத்தா அதில் கண்டிப்பாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.